எல்லாருக்கும் வணக்கம். செம்பா புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. முதல்ல அடுப்பில் தண்ணி சுட வச்சுக்கணும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் உப்பு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி வெது வெதுன்னு இருக்கணும். அப்போது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த புட்டு பொடியை ஒரு போர்ஷன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த தண்ணியை நம்ம தெளித்து மாவு பெசறணும். எப்போ மாவு கொஞ்சம் நல்லா கையில் ஒட்டுற மாதிரியும் அப்படி பிடிச்சு விட்டோம்னா மாவு கையில் ஒட்டணும். அந்த மாதிரி தண்ணி தெளித்து நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா மாவு இப்படி பொழன்னு இருக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ திரும்பவும் நீங்கள் அந்த தண்ணி எடுத்து தெளித்து அந்த தண்ணி ஆறிடுச்சுன்னா திரும்ப கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். இந்த தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுற மாவை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த புட்டு போடுற அந்த கொல்லா புட்டுவோட அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் முதல்ல கீழே நீங்கள் ஒரு பிளேட் போட்டுக்கோங்க. அந்த அதை செட்டில் இருக்க பிளேட்டை அதுக்கு மேலே முதல்ல ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் இந்த புட்டை ஒரு 3-4 ஸ்பூன் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்ப தேங்காய் பூ போடுங்க. அப்புறம் திரும்ப ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் திரும்ப தேங்காய் பூ போட்டு திரும்ப ஃபில் பண்ணிவிட்டு மேலே திரும்ப தேங்காய் பூ வச்சிடணும். இப்போ உங்களுக்கு இதில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பீஸ் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு 2 பீஸ் தான் கிடைக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய புட்டு பொடி போட்டுட்டு தேங்காய் பூ வச்சுட்டு அப்புறம் திரும்ப போட்டுக்கலாம். ஸோ இது நம்மளோட இது தான். அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக இதை ஃபில் பண்ணிவிட்டு தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் அடுப்பில் அந்த குடம் இருக்கு இல்லைங்களா, அந்த புட்டு குடம், அதில் தண்ணி ஊற்றி அடுப்பில் கொஞ்சம் சூடு வச்சுருங்க. அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த புட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு ரொம்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லேசாக தான் வைக்கணும். லேசாக வச்சுட்டு லேசாக தட்டிட்டு நீங்கள் இந்த பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுடுங்க. அடுப்பில் வச்சதுக்கப்புறம் மீதமான சூட்டில் நல்லா மேலே வெந்து ஆவி வர வரைக்கும் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் திறந்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு கோல் இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்பூனை எதையாவது வச்சு அந்த சைடில் இருக்க மாவை மட்டும் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா புட்டு வெந்த வாசம் வரும். அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும். ஸோ அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் பின்னாடி ஏதாவது ஒரு லாங் ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது ஸ்பூனோ லாங் ஸ்பூனோ இல்லை பெரிய புட்டு கோல் இருக்குது அந்த செட்டில் இப்போ என்கிட்ட அது இல்லை, அதனால நான் உங்களுக்கு ஒரு பெரிய கரண்டியில் வச்சு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் நல்லா அதை பேக் சைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த புட்டு அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக பீஸாக கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சந்தோஷமாக வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா கடலைக்கறி பயறு கறி ஏதாவது நீங்கள் ஒரு சைட் டிஷ் இதில் வச்சு நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக சாப்பிடுங்க. நன்றி.